இங்க நீ யாருன்னு தெரியாது, தெரியாது, நீ என்ன வேலை செய்யறன்னு தெரியாது. தெரியாது. உனக்கு பைக் ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். ஆமா, நீ வா, ஜாயின் பண்ணு, பீஸ் அவுட்டா ரிலாக்ஸா போ. ரேசிங் ப்ரொஃபஷன் இது பேஷன். அம்மா பையன் வருவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, அண்ணன் தங்கச்சி வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மீம்ல பாய்ஸ் ஏஜ் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் குரூப் 30, 45, 50, 60 அது மாதிரி தான் எங்கள் கிளப்பும். எப்பவுமே ரைட் தானா? போர் அடிச்சிட்டாங்க. அது எங்கே போகிறதுலாம் தெரியாது, அது குழியா பள்ளமா என்ன கூட தெரியாது. பட் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணுவோம். ஹைண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மீட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? ஏன்னா அன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கேம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அது அப்படியே ஆயிடுச்சு. இன்னைக்கு திருப்பி ஆனால் அது அப்படி இல்லை, நம்ம வேற ஒரு செட்டப்பே ஃபுல்லா எடுத்துட்டு. ரொம்ப சந்தோஷம், உன்னோட க்ரோத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கங்க்ராட்ஸ், மோர் வே டு கோ. சரி, நல்லா பண்ணு. அதே மாதிரி எனக்கு திருப்பியும் இந்த டயத்துல நைட்டு 10 மணி ஆச்சு. உங்க டைமிங்லாம் முடிஞ்சது போக எனக்கு ரொம்ப இந்த இடத்த எனக்கு ஆக்குபை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பாட்காஸ்ட் வந்து உங்க ஆரம்பிக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் மென்மேலும் வளர மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சொல்ற வார்த்தைகள்ல தான் இருக்கு. நிறைய பாட்காஸ்ட் நான் பார்த்துருக்குறேன். நான் நினச்சேன் ஜஸ்ட் வராங்க பேசுறாங்க, பட் ஆனால் நீ வந்து செட்டப் பண்ற போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியுது. எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு, எவ்வளோ பெரிய வேலை. பட் குட் இனிஷியேட்டிவ். நல்லா கங்க்ராட்ஸ், நல்லா பண்ணு. அப்புறம் உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். மணி இப்போ 10 ஆச்சு. என்னதான் இந்த பைக் மேலையும் இந்த பைக் ரைட் மேலையும் மெயினா என்ன உங்களுக்கு அப்படி என்ன ஒரு லவ், அது என்ன, ஏன் அப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் மேல ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த வேலை இருந்தால் மட்டும்தான் அவங்க நிம்மதியாக தூங்க முடியும், சிரிச்சு கூட பேச முடியும். அது மாதிரி எனக்கு இது காட்ஸ் கிஃப்ட் தான். நான் ஒரு ஆட்டோமொபைல் தான் படித்தேன், எஸ்ஆர்எம்ல டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் தான் படித்தேன். ஃபர்ஸ்ட் ஜெட்டர்ஸில் வேலைக்கு போனேன். எனக்கு அந்த ஜாப் நேச்சர் பிடிக்கவே இல்லை, சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் அப்புறம் 2015 இங்கே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிம்மதி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு வேலைக்கு போகிறோன்றத விட பிடிச்ச வேலை செய்கிறோன்றது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த டைமில் வந்து இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஜெட் ஏர்வேஸ்லேருந்து ஒரு பெரிய கம்பெனிலேருந்து நம்ம இங்கே வந்து நம்ம இப்படி இருக்கோம். யாராக இருந்தாலும் ஜெட்டேஸ் அங்கே அது சார் யாராக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அதை தான் சூஸ் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? அது ஏன் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணல, ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்கே என்னால் இருக்க முடியாது. என்னால் சுத்தமாக சிரித்து பேச முடியல, எதுவும் இல்லை. எனக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. ஒரு 4 ரூமுக்குள்ளே சிஸ்டம் ஜாப் சுத்தமாக செட் ஆகலை. பேக் அண்ட் ப்ராசஸ் தான் போனேன். அவ்வளோதான். ராயல் என்ஃபீல்டு இங்கக்குள்ளே எப்போ வந்தீங்க? 2015. 2015. ஆமாம். அதில் ஷோரூம் உங்களுக்கு எது? இதுதான். இது வரைக்கும் 2025 ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு ராயல் என்ஃபீல்ட் கூட ட்ராவல். 14 பாஸ்ட் அவுட், 15 இங்கே ஜாயின் பண்ணேன். லைக் அங்கே ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணேன், செட் ஆகலை. ஸோ முடிச்ச உடனே இங்கே நான் ஜாயின் பண்ணேன். நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரைடிங் மேலே எப்படி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் பைக் மேலே எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக. அது எனக்கு சின்ன வயசுலேருந்து பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். எங்கள் மாமா, நான் ஃபஸ்ட்டு RX 100, மேக்ஸ் 100R, விக்டரி GLX. நான் ஃபஸ்ட்டு ஓட்டின வண்டி விக்டரி GLX. நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஓட்டுவாங்கன்ட்டு. எப்படியாவது வண்டியை வெளியெல்லாம் எடுத்து வந்துடும், காம்பவுண்ட் வெளியே எடுத்து வந்துடும், மாட்டிப்பேன். 6th லீவில் 7th. ஸோ எங்கள் அம்மா கொடுத்து தான் பாருங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்னா, அப்போது நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கியர் தான் தெரியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஓட்டுவேன், அது மட்டும் தான் தெரியும். 2வது கியர்லாம் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது, யார் ஓட்டுறவங்கள அவங்க யூகிக்க முடியாது இல்லையா. அதில் செகண்ட் கியர், அது அப்புறமா தான் சரி ஓட்ட ஆரம்பிச்சு. அதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஆட்டோமொபைல் எடுத்தேன். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணேன். ஆமாம். இப்போ என்ன பொசிஷனில் இருக்கீங்க? இப்போ நான் CRT மேனேஜர், ரைடிங் கம்யூனிட்டி அண்ட் சேல்ஸ் குவைரிஸ், சேல்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். மோஸ்ட்லி ரைட்ஸ் தான், ரைடிங் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நம்ம இது மேலேயே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ரைட்ஸ்னு ஒரு இது கேரியர் இருக்கு, நம்ம ரைடையும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணது எப்போ? நம்ம உள்ள ரேண்டம்லி எல்லாரும் உள்ள. ஆமாம், இப்போ 2015 நான் இங்கே சேல்ஸ் ஜாயின் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் 1 ரைட்
ம். இப்போ லாஸ்ட்டாக 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஒன் ரைட் பண்ணோம். ம். அது எங்கள் ஷோரூமோட 10வது வருஷம் ஒன் ரைட். ம். ஃபர்ஸ்ட் வருஷம் ஒன் ரைட் அப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ரைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்போ வரலையா இல்லை என்னன்னு தெரியல, என்கிட்ட அந்த சொன்னாங்க இது மாதிரி ரைட் பண்ணோம். நான் ஓகே ஆப்வியஸ்லி பிடிச்ச வேலை செய்யும் போது யார் வேணான்னு சொல்லுவா, சரி நான் பண்ணுறேன்னு சொல்லி ம். அப்போவே 60 பேர். ஸோ அப்போ சென்னையில் நான் தான் நிறைய நிறைய ரைடர்ஸை கூப்பிட்டு போனேன். ம். அண்ட் அது அந்த ரைட்லாம் போயிட்டு வந்த அப்புறம் தான் சரி ஓகே கிளப் இருக்கணும், ம். ரைடிங் கம்யூனிட்டி இருக்கணும் ம். அப்படின்ட்டு நிறைய பேரை பார்த்துருக்கேன். இங்கே நிறைய ரைடிங் கிளப்ஸ் இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடிங் கிளப்ஸ் தான் சென்னையில் இருக்கு. ம். ரொம்ப ப்ரொஃபஷனல் ரைடிங் கிளப்ஸ். ம். ஸோ அது மாதிரி இருக்கணும்னு தான் நம்ம டீம் சென்னை புல்ஸ்ன்னு 2015 ஆரம்பிச்சது. ம். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டில் 2015 எடுத்த கஸ்டமர்ஸ், என் கூட வந்த கஸ்டமர்ஸ் இன்னும் என் கூட ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைடிங் கம்யூனிட்டின்றது எப்படின்னா, டு பி ஃப்ராங்காக சொல்ல போனால் அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நான் போகிறேன், ஒரு கஸ்டமரை இங்கேருந்து ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி எடுத்துன்னு வர்றது ஒரு பெரிய வேலை. ஆமாம் ஆமாம், இது ஒரு பெரிய விஷயம் தானே நீங்கள் பண்ணுறது. இங்கே நீ யாருன்னு தெரியாது, நீ என்ன வேலை செய்யறன்னு தெரியாது. உனக்கு பைக் ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஆமாம், நீ வா ஜாயின் பண்ணு, பீஸ் அவுட்டாக ரிலாக்ஸாக போ. சில கம்யூனிட்டிலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, பார்த்தாலே இதுக்குள்ளே போகணுன்னாலே செம காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது அதில் நீங்கள் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருக்கா? சே இப்படிலாம் நம்ம இல்லை இருந்து நானே ஒரு சில ரைடிங் கம்யூனிட்டிக்கு ஃபேஸ்புக், அப்போ ஃபேஸ்புக் தானே, வாட்ஸ்அப்பில் எதுவும் இல்லை, மெசேஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரிப்ளை வராது. டு பி ஃப்ராங்க் ரிப்ளை வராது. பட் ஆனால் இப்போ ராயல் ஃபீல்டில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய எனக்கு வரும். அவங்களே கூட பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம இப்போ எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். அப்போ நான் வந்து ஒரு நார்மல் பையன், சின்ன பையன், நான் மெசேஜ் பண்ணுறேன். அவங்களோட ரெஸ்பான்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா இவன் பொட்டென்ஷியல் என்ன, இவன் கரெக்டாக வருவானான்னு தெரியாது. நான் அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. இப்போ நானும் பார்க்கும்போது ஒருத்தவங்க, இப்போ ஒரு பையன் வந்து நான் இது வரணும்னு ஆசைப்படுறேன், இப்போ தான் வண்டி எடுத்தேன், காலேஜ் வண்டி எடுத்தேன்னா கண்டிப்பாக வா. சின்ன பிரேக்ஃபாஸ்ட் ரைட், இங்கேருந்து மஹாப்ஸ் போகிறோம், ஸோ இங்கேருந்து 19 காஃபி ஷாப் போகிறோம், அங்கே வரணும், என் கூட வரணும், என்னோட டீம் லைனுக்கு அவன் கரெக்டாக மர்ஜ் ஆகணும். அப்புறமா திருப்பி ஒன் டே ரைட் கூட்டு போவேன். ஒரு 100+ கிலோமீட்டர்ஸ் இல்லை 150 கிலோமீட்டர்ஸ் அப்பு மட்டும் அதுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் லாங் ரைஸ் கூட்டு போவேன். எடுத்தோன்னு நான் அவனை எடுத்து வர முடியும். ஏன்னா அவனோட பொட்டன்ஷியல் எனக்கு தெரியாது. அவன் நல்லா ஓட்டலவனா இருக்கலாம், பட் எனக்கு தெரியணும்ல. எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பைக் ரைடிங்க்கும் பைக் ரேசிங்க்கும் டிஃப்ரெண்ட் தெரியாம பீப்புள்ஸ் வந்து அதை பத்தி இப்போ ஒரு சின்னதுனா டிஎஃப் வாசன் கூட பத்தி அதை பத்தி அவர் அந்த டைம்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் வந்து ரைடர், நான் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, ஏதோ ஒரு பொண்ணோட கேட்டிருக்கோம், நீ வந்து என்னோட ட்ராக்ல ஓட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு, நான் வந்து பைக் ரைடர் தான், நான் வந்து ட்ராக்ல ஓட்டுறேன், ரேசர் கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ எங்க டீம்ல நிறைய ட்ராக் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஓகே, ரைடிங் வந்துட்டா இது வேற. இது என்னன்னா, இப்போ ஒரு டெஸ்டினேஷன் போறோம்னு வச்சுங்களேன், அது போற எல்லாமே எங்களுக்கு சீனரி தான். சீனரி பார்த்துட்டு போறதே ஒரு பெரிய விஷயம் தான். யாரு கிடைக்கும், ரைட் பண்ணணும், அதான் என் வேலை. ஸோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். சிஇஓஸ் இருப்பாங்க, நார்மல் வேஜஸ் இருப்பாங்க, கான்ட்ராக்டர் இருப்பாங்க, பெயிண்டர் இருப்பாங்க, விஎஸ் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. பட் ஆனால் ரைடுன்னு வரும்போது எல்லாமே ஒரே ஆள். அது எங்கள் டீம் அது மாதிரி ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி டீம் அமைஞ்சது. டீம் சென்னை புல்ஸ்ன்னு சொல்றேன் இல்லையா. ஸோ ஒரு நாள் வா ரைட்க்கு வா. நான் கண்டிப்பாக நானும் ஆக்சுவலி நான் ஹிமாலயன் எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட கொஞ்சம் சுச்சுவேஷனால நான் வண்டியை திருப்பி கொடுத்துட்டேன் கோவிட் டைம்ல. ஆனா திரும்பியும் நான் பைக்ல எடுத்தா ஹிமாலயன் தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா வந்து அது ஹிமாலயன் எடுத்து ஓட்டுனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா லிட்டரலி நான் வந்து ரைடர்லாம் கிடையாது. அப்போ வந்து பைக் எடுத்தாச்சு, ஒரு ஆர்வத்துல எடுப்போம்ல, அந்த மாதிரி வேலைக்கு காசு சேர்த்து ஃபினான்ஸ்ல தான் எடுத்தது. 2 கேட்டகிரியில பார்த்தாங்க, இவன் இது வாங்கினானா அப்படின்னு ஒரு டவுட் நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்கறத விட சொந்தத்திலேயே கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால அந்த பைக் ரைடுங்கிறது வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே இதுதான் பைக் ரைடு அப்படின்னு. ஏன்னா நான் என்ன அறியாமையே திடீர்னு என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, அங்கேருந்து கிளம்பி கோவா வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு போயாச்சு. அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துச்சு. அப்புறம் வந்து அந்த ஜோன் அங்கேயே முடிக்காம நான் என்ன பண்ணிட்டேன், மும்பை, பெங்களூர், கோவா டு மும்பை, கோவா டு பெங்களூர், இப்படி பெருசா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் அந்த வண்டியை நான் கொடுத்துருக்கேன். அதுல வரைக்கும் எனக்கு உண்மைதான். ரைடிங்னு எடுத்துட்டீங்க வச்சுங்களேன், எடுக்கும் போது கூட இருக்கும், எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு வேற ஃபீலிங். அது இப்போ நிறைய இங்க என்னோட ஜோனல் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல்லாவே சிஸ்டம் அவங்க ஒன்ஸ் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க.
ஒரு ரிலாக்ஸேஷன். எதுவுமே யோசிக்க முடியாது. நீ வண்டி ஓட்டும் போது எதுவும் யோசிக்க முடியாது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரைடர்மேனியாக்கும் இந்த ரைடர்மேனியா கோவா போகிறேன். அடுத்த நவம்பர் 19 கிளம்புறோம். 7வது வருஷம் நான் போகிறது கோவாக்கு. ஆல்மோஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா தாவண்கிரின்னு ஒரு ஊர். ஸோ இங்கேருந்து கிருஷ்ணகிரி, பெங்களூர் ரைஸ் ரோடு, தும்கூர், சித்ததுர்கா, தாவண்கிரி அங்கே போயிடுவேன். ஸோ தாவண்கிரி போகிறது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ். என் டீமில் மட்டுமே ஒரு 25 பேர்கிட்ட போவோம். எல்லாமே ஒரே மைண்ட் தாட்டில் இருக்கணும். இப்போ நான் லீட் பண்ணி கொண்டு போகிறேன்னா நான் எவ்ரி 110 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டாப் போடுவேன். ஸோ எல்லா தரப்பு டீ சாப்பிடுவாங்க, எல்லாமே ஸ்மோக் பண்ணுவாங்க எல்லாம். பட் எனக்கு டைம் இருக்குது. நான் எதுவுமே டீயும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் ஜஸ்ட் பார்த்தேன்னா தண்ணி குடிப்பேனா, இளநீ குடிப்பேனா, ஓகே. அந்த பேக்கப்புன்னு சொன்னாலே போதும், எல்லாமே ரெடி ஆகிடுவாங்க. ஸோ எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுறது. நிறைய பேரில் அந்த கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் இப்போ தான் பேக் பண்ண. அது மாதிரி எங்கள் டீமில் கிடையாது. இது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க ஆஃபீஸா ஒரு வேலை ஒரு டீம்ல சொல்றதுக்கும் நீங்க 100 பேர்த்த நம்ம பிடிச்சி இந்த ரைடருக்கு வாங்கடா, நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். 50 பேர்கிட்ட பேசினாதான், 20 பேர்கிட்ட ஒத்துக்கினாதான் 10 பேர் வர முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கும் திடீர்னு என்ன ஒரு வேலை வந்துடும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நிறைய இருக்கு இந்த ரைடிங்ல. நான் கத்துக்கினது நிறைய இருக்கு. ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொன்றும் நான் கத்துப்பேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இப்போ ரைடுன்னு போறாங்கன்னா அவங்களோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். அவங்கள ஓவர் ஸ்பீடு வரக்கூடாது. யாருன்னா ஓவர் ஸ்பீடில் போனால் அவங்கள நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. சண்டை பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் மேலே தப்பு, என் மேலே தப்பு இருக்கா, ஓகே ஃபைன் போங்க. இல்லை உங்கள் மேலே தப்பு இருக்கா, ஓகே ஃபைன் போங்க. அவ்வளோதான் என்னோட இது. சாரி கேட்டு போகணும். ஏன்னா இப்போ நம்மளை நம்பி வரும்போது நம்ம கோவப்படுற மாதிரி வரும்னா அது நம்மளுக்கு தான் அடிபடும். கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன நம்பி 20 பேர் வராங்கன்னா அவங்களோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். ரைடருக்கா ஒரு பைக் ரைடரா வர்றதுக்கும் ஒரு பைக் ரேசரா போறதுக்கும் எக்ஸ்பென்சிவ் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல? ரொம்பவே இருக்கு. அந்த எக்ஸ்பென்சிவ் வந்து ரைடர்ஸ்குள்ள இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டுமே வேற ஒரு ப்ரொஃபஷன். ஓகே. ஏன்னா அது வந்து நான் ஏன் வந்து நீங்க சொல்லி நான் உங்ககிட்ட நான் ஏன் அவ்வளவு தூரம் அதை தெளிவா கேட்டுக்கிறேன் அப்படின்னா, ஆஸ் அ பர்சனா இது நாங்க போய் சொன்னோம்னா பீப்புள் இஸ் நாட் அக்செப்டட். ஓகேவா? இதை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ ஓகே, அந்த இருக்கிறதுல இப்போ நீங்க இருக்கீங்க, எவ்வளவோ ரைட்ஸ் எடுத்துட்டு போய் இது பண்ணிருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து நான் இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன், இதுல என்ன இருக்கு, இது பெனிஃபிட்ஸ் என்ன, இது வந்து ஃபியூச்சரா லைஃபா கொண்டு போக முடியுமா ரைடர்ஸை? ஏன்னா ரேசிங் வேற, ரைடிங் வேற. அதை வந்து ஃபர்ஸ்ட் சில பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. இப்போ ரேசிங் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷன், ரைடிங் வந்து பேஷன். ரைடிங் வந்து பேஷன்னா, இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன், நான் ரைடிங் கம்யூனிட்டி லீட் பண்ணுறேன்னா எனக்கு அது இருக்குது. என் கூட ரைடர்ஸ்லாம் வந்து அது பேஷனாக தான் வராங்க. பட் ரேஸ் அப்படி இல்லை. ரேஸ் வந்து சாதிக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு ப்ரொஃபஷனலாக போகிறது. எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா ரேசிங் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அவன் போகிற ஹெல்மெட் ஆகட்டும், அவன் போகிற சூட் ஆகட்டும், அவன் ட்ராக் கலக்கிற காசு ஆகட்டும், லைசன்ஸு, அந்த வண்டி ஆகட்டும், நிறைய ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். பட் இப்போ ரைட்ஸ் அப்படி கிடையாது. இப்போ ரைட்ஸில் எங்களுக்கு என்ன தேவை, ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஜாக்கெட் தேவை, ஒரு நல்ல ஹெல்மெட் தேவை, ஒரு நல்ல க்ளவுஸ் தேவை, நல்ல பூட்ஸ் தேவை, நல்ல ரைடிங் பேண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் ரைடிங் பேண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ரைடிங் பேண்ட் செட் ஆகாது. எனக்கு டெனிம், ஒரு நீ கார்ட் எனக்கு ஓகே. பட் ப்ரொஃபஷனலாக பக்காவாக இருக்கணும்னா ரைடிங் பேண்ட் போகணும். பட் எனக்கு ரைடிங் பேண்ட் செட் ஆகாது. எனக்கு அது என்னோட ஃபிசிக் அது செட் ஆகாதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது மாதிரி தான் இது. ஒன் டைம் எல்லாமே நான் வாங்கிட்டேன்னா எப்பனா தோணுச்சுன்னா நான் பைக் எடுப்பேன், பெட்ரோல் போடவும் போவேன். பட் நான் ரேசஸ் அப்படி கிடையாது. அவங்க ட்ராக் ஃபீஸ் கட்டணும், நிறைய இருக்குது, டயட் இருக்கணும், பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும், மென்டலாக டிஸ்டர்ப். ஆல்மோஸ்ட் ஒரு 20 லேப் முடிச்சானா அவன் வெயிட் கம்மியாகும், அதுக்கேற்ற மாதிரி உடம்பு இருக்கும். ஹிமாலயன் டெமோ டேன்னு ஒன்று நடத்தணும், ஆல்மோஸ்ட் ட்ராக் செட் பண்ணோம். நாங்கள் என்னால் மேக்ஸிமம் ஒரு 15-10 லேப் தான் ஓட்ட முடியுது. பட் ஆனால் என் ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன் ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 லேப் ஓட்டுறான். ஆனால் அவன் கரெக்டாக அவன் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அதுக்கு அடாப்டாக இருக்கான். நம்மளால மேக்ஸிமம் 10 லேப் தான். இப்போ நீயா போனீங்கன்னா மேக்ஸிமம் 3 லேப் தான் ஓட்ட முடியும். நீ ஓட்டிடலாம், பட் இருந்தாலும் ஒரு நார்மலாக சொல்கிறேன். ஏன்னா அந்த லேப் 3 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடிங், டர்ட் ட்ராக், அது மாதிரி இருக்கும்போது நிறைய விஷயம் இருக்குது. ரேசிங் ப்ரொஃபஷன், இது பேஷன். இந்த லடாக் ட்ரிப் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஆகுனா நம்ம ரைடர்ஸ் எல்லாம் பைக் எடுத்தாலே வந்து லடாக் ட்ரிப்பு, அந்த கொடி, அந்த ஃபிளாக் எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு.
ஒரு லடாக் ட்ரிப்புக்கு ஒரு ரைடர் வந்து சோலோவா போனாலும் சரி, இல்ல ஒரு டீமோவா போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் எப்படி ப்ரிப்பேர்ட் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நார்மல் ரைட்ஸ்லாம் இங்கெல்லாம் போகணும். அது சும்மா கிடையாது. இப்போ வந்து எல்லாருமே லடாக்ன்றாங்க. ஏன்னா நிறைய பேக்கேஜஸ் வந்துருச்சு. நிறைய டூரிஸ்ட் கம்பெனி வந்துச்சு. நிறைய சப்போர்ட் வந்துருச்சு. இப்போ ஒரு வண்டி இருக்கு, ஒரு கார் இருக்கு. உன்னால முடியலன்னா இன்னொருத்தவங்க ஓட்டுவாங்க. உனக்கு பெட்ரோல் நம்பிக்கையா இருக்கலாமா? எனக்கு எப்படியும் பேக்கப் இருக்கு. பெட்ரோலுக்கு பேக்கப் இருக்கு. நீ உடம்பு முடியலன்னா இருக்கு பேக்கப். அது மாதிரிலாம் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட்லாம் அப்படி கிடையாதுல்ல. இப்போ நான் போறேன், நான் தான் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கணும். இப்பதானே டூரிங் கம்பெனி, அப்பெல்லாம் டூரிங் கம்பெனி கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு உடம்பு வலியாலும் சரி, மனசுலயும் நல்ல தைரியமா இருக்கணும். நம்ம ரொம்ப வீக்காலாம் நம்ம போயிட்டு இருந்தோம்னா அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறது வேற, லடாக்ன்ட்டு. பட் ஆனால் போயிட்டு வந்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க ஒரு சில விஷயம் அவங்க கஷ்டப்பட்டது நிறைய இருக்கு. ஒரு சில ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு இரிட்டேட் ஆகும். ஹை ஆட்டிடியூட்ல காத்து இருக்காது, ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கும், மழை பெய்யும். அங்கெல்லாம் கூரை நார்மல் ஷெட் தான், அடுக்கெல்லாம் நல்லா இருக்கும், பட் நார்மல் ஷெட் தான். அதில் மழை போகும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகும். அசால்ட்டா நீ போயிட முடியாது. நீ நார்மல் கிளவுஸ் போயிட்டு கொஞ்சம் உனக்கு ஃப்ரீஸ் ஆனாலே போதும், உன்னால பிரேக் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அண்டு டயர் ப்ரெஷர் கரெக்டாக வைக்கணும். டயர் ப்ரெஷர் கரெக்டாக வைக்கலன்னா ஸ்கிட் ஆகும் ஸ்னோவில். ஒவ்வொரு சீசன் இருக்கு. ஒவ்வொரு சீசனில் போகும்போது ஒவ்வொரு இடம் நம்ம பிளான் பண்ணி போவோம், அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களதுலேயே வந்து உமன்ஸ் ரைடர்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஆமாம். ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த பசங்களை தாண்டி உமன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸில் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? ஒரு ரைடர் இருக்காங்க, என்னோட ரைடர் ஆக்சுவலாக 2017. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ 2017 கோவா போகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஹிமாலயன் ஃபுல் கேஷ் கட்டி எடுத்து ஒரே நாள் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சர்வீஸ் பண்ணி திருப்பி அங்கேருந்து எடுத்து வந்தாங்க ஒரே நாள். அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஒரு அப்போதைக்கு 2,15,000 சம்திங், 2,40,000 சம்திங் வரும். யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் அவங்க பண்ணாங்க. அவங்க இன்னும் ரைட் பண்ணினா இருக்காங்க. ஒவ்வொரு வண்டி அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோவா வர்றாங்க, இப்போ வருஷம் கோவா வராங்க, லே முடிச்சாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க. இப்போது நிறைய ரைடர்ஸ் அது ப்ரொஃபஷனலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கெஃபே ஆரம்பிக்கிறாங்க, அவங்க ரைடர் ஆக்சுவலாக. அவங்க ஆஃப் ரோட் பண்ணுறாங்க, நிறைய ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு 7 days ட்ரிப்னா லேடிஸ் எல்லா ஸ்ட்ரகிளும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே தான் இது ரைட் பண்ண முடியும். புரியுது. ஸோ அவங்களுக்கு நிறைய பேச்சு வரலாம் ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ ரைடு வராங்க, அவங்கன்னா எல்லாரும் மைண்ட் தாட்டும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்க என்ன தப்பு பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அதை போனால் யாருன்னா பேசிட்டோம், என் வாழ்க்கை நான் என்ஜாய் பண்ணுறேன்ட்டு இருக்கிறவங்க மட்டும்தான். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ரேசஸ் இருக்காங்க இந்த ப்ரொஃபஷனில். என்ன தான் வீட்லேயோ இல்லை எங்கேயோ இருந்தாலுமே அங்கே வந்து அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் மாறிடும். அவ்வளோ உரிமையாக பேசுவாங்க. அண்ணன் தங்கச்சி, ரொம்ப ஒரு பாசமான அண்ணன் தங்கச்சி இருந்தால் எவ்வளோ ஓப்பனாக இருப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது ஜாவித் தான் யாரோன்னு மாதிரி தெரியாது. அவங்க ஒரு அண்ணன், ரைடு நான் லீட் பண்ணுறேன்னா ஒரு அண்ணன், லைக் ஜோயலாக பழகிடுவாங்க. நல்லா இருக்கும் அவங்க கிட்ட. பசங்க கூட வருவாங்க, அம்மா பையன் வருவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, அண்ணன் தங்கச்சி வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க நம்ம கூட. பட் சிங்கிள் விமன் ரைடரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, அவரும் ரைடர் இவங்களும் ரைடர், அது மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு சப்போர்ட் இருக்காது, பட் அவங்க வருவாங்க, தனியாக வருவாங்க. அது மாதிரி நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க, விமன் ரைடர்ஸ். நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 15 பேர் இருக்காங்க விமன் ரைடர்ஸ். ஃபேமிலியை எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து? ஏன்னா நீங்கள் இப்போ எனக்கு 2 கேள்வி இருக்கு. பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ், 2த்தையுமே சொல்லுங்க. பிஃபோர் மேரேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அம்மா பயந்துருப்பாங்க, அப்பா அவங்க சைடில் சொல்கிறேன் நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி நான் இங்கே ரைட் பண்ணும்போது நார்மல் ரைட்ஸ் தானே, அது பெரிய டிஃப்ரெண்ட்டே இல்லை. ஓகே. when comes to லாங் ரைட், ஸ்டே ரைடு, ஃபஸ்ட்டு லாங் ரைட் போகும்போது அம்மாவுக்கு ஒரு பயம். ஏன்னா அம்மா நார்மலாகவே என்னை வெளியே அனுப்ப மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டில் உட்காந்து கெஞ்சணும். அதுதான் அம்மா இன்னும் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. சாப்பிட சொன்னால் சாப்பிடுவாங்க, அம்மாவும் சரி ஒய்ஃபும் சரி. பட் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா இப்படி தான், வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க. பட் ரைட்ஸ்ன்னு போகும்போது ரொம்ப போயிடுவாங்க. ஃபோன் கால், எப்படி எங்கே இருக்க, பார்த்து பத்திரம்ன்ட்டு. பட் நாள் ஆக அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ இவங்க போனால் வருவாங்க. எங்கள் டீம் மெம்பர்ஸாக வீட்டுக்கு வருவாங்க. ஓகே. ஒரு மீமில்
பாய்ஸ் ஏஜ் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் குரூப் 30, 45, 50, 60 அது மாதிரி தான் எங்கள் கிளப்பும். புரியுது. 18 வயசு பையன் 20 வயசு பையனும் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு 31, என்னோட ஃப்ரெண்டுக்கு 40, அது மாதிரி தான். பட் ஆனால் எல்லாம் ஒன்றா மோஜ் ஆகிடுவோம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஓகே, இவங்க அடுத்தடுத்த ரைடில் ஸோ ஒரு வாட்டி போகிறோம், 2 வாட்டி போகிறோம், 3 வாட்டி போகிறோம்னு எல்லாரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா இட்டுன்னு வரான்னு ஒரு நம்பிக்கை வருது. ஓகே. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ரைடு மேலே எல்லாம் போக முடியல. புரியுது. ஏன்னா அவங்க கன்வின்ஸ் வந்தாங்க பாப்பாக்காக, எல்லாம் போக முடியல. அடுத்தடுத்து போகிறோம். கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அவங்கள விட்டு போவோம். ஸோ லாஸ்ட் ரைடு மேனையெல்லாம் என் பாப்பாவுக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க. நான் வந்த மறுநாள் பாப்பா பிறகுது. இவங்களும் என்னால் தனியாக விட முடியாது, ரைடர்ஸும் விட முடியாது. இன்ஃபேக்ட் பார்க்கும்போது இவங்களும் என் ஃபேமிலி தான், ரைடர்ஸ் என் ஃபேமிலி தான். ஏன்னா அவ்வளோ தூரம் நான் தனியாக விட முடியாது. எனக்குன்னு ஆனவங்கள நான் தனியாக விட முடியாது. ஸோ நான் இங்கேருந்து போயிட்டு எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் கொண்டாந்து இருந்துட்டு திருப்பி அங்கே நான் கிளம்பி வரேன். வந்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணோம், வேற ஒன்றும் இல்லை. என் அம்மா கூட நான் போவேன். ஸோ ஒரு இங்கே இப்போ என் வீடு சென்ட் தாமஸ் மவுண்ட், ஸ்ரீவெரும்புத்தூர், மதுராந்தகமே கொஞ்சம் லாங் தான். கார்லாம் எடுக்க மாட்டோம், வண்டி தான். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் வண்டியில் உட்காரதுக்கு, வண்டியில் அடிச்சுட்டு போய்டுவோம். சூப்பராக இருக்கும். அது தனி என்ஜாய்மெண்ட். அது ரைடுன்னு இல்லை, பட் வண்டி ஓட்டுறோம், அம்மா கூட போகிறோன்னு நல்லாயிருக்கும். ஒய்ஃப்க்கு வந்த அப்புறம் அவங்க பாப்பா, நாங்கள் 2 வயசில், என் பாப்பா 2வது வயசில் மார்னிங் ஒரு பிளான் போடுறோம். மேரேஜ் டே, என்னோட கல்யாணம் இல்லை, எங்கன்னா போகலாம், வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கே போகிறோம். சரி போ. நான் கரெக்டாக ஒரு இங்கேருந்து வண்டி எடுத்து போக முடியாது, ஏன்னா 2 வயசு பாப்பாவுக்கு செட் ஆகாது. நான் கரெக்டாக 6 மணிக்கு திண்டுக்கல் ட்ரெயின் புக் பண்ணுறேன். அதான் ஒரு 2:30 மணிக்கு புக் பண்ணுறேன். தக்கலில் புக் பண்ணி எல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் ஷோரூமில் பேசிடுறேன், ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் பேசிடுறேன். இனிமேல் நான் வரேன், எனக்கு ஒரு வண்டி மட்டும் வேணும் அப்படின்ட்டு எங்கள் ஏஎஸ்எம் கிட்ட பேசி வண்டி ரெடி பண்ணிடுச்சு. மார்னிங் போகும்போது தூங்கிட்டோம். லாஸ்ட் ஸ்டாப் மதுரைக்கு போயிட்டோம். திண்டுக்கல் விட்டு மதுரைக்கு போயிட்டோம். ஓகே. மதுரையிலேருந்து இறங்கி திண்டுக்கல் பஸ் பிடிச்சி வந்து வண்டி வாங்கிட்டு இங்கேருந்து கொடைக்கானல், நானும் என் ஒய்ஃபு 2 வயசு பாப்பா வண்டியிலே போயாச்சு. பேக் எடுத்துட்டோம், ஹெல்மெட் எடுத்து போயிட்டேன். ஒரு பஞ்சு கார்டு அங்கே லோக்கல் ஒரு சின்ன கடையில் சைக்கிள் கடத்து வந்துட்டாங்க, பஞ்சு கார்டு வாங்கி பின்னாடி கட்டிட்டு கிளம்பிட்டோம், மேலே ஏறிட்டோம். அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங். ரைடிங் பேஷனை விட்டுட்டு அது ஒரு நம்மளுக்கு பிடிச்சவங்க, அவங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம், நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வரும். எப்பவுமே ரைட் தானா, போர் அடிச்சிடாதா? இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அது அவங்களுக்கு, என் ரைடர்ஸ்க்கு வந்து புது இடமா இருக்கலாம், எனக்கு பழைய இடமா தான் இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இல்லை, ஒரே வண்டி போகிறதில்ல, ஒரே ஆளை பார்க்க போகிறதில்ல, அந்த ரோடு மட்டும் தான் பழசு, மற்ற எல்லாமே எனக்கு புதுசு. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், என்ன கிடைக்குது இப்போ பைக்கு கார்னு பார்த்துட்டா அதுக்குள்ள போயிட்டு நான் டெப்தா பாக்குறப்போ இதுக்காக பைக்குக்காக காருக்காகன்ட்டு தனியா எடுத்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப பைக்கை வாங்கிட்டு போறது மட்டும் கிடையாது, ஒரு பைக்கை வாங்கிட்டு போனா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்ஸிங் நிறைய இருக்கு, பிபிஎஃப் கோட்டிங், வாட்டர் வாஷ், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை விட பயங்கரமா தான் பாத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பசங்க. ட்ரூலி பேசணும்னா அதான் உண்மையான விஷயம். அது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது உங்களுக்கு? நீ சோலோவா போயிருக்க, ஓகே, அது ஒரு 2 ரைடு 3 ரைடு போயிருப்பியா, அதுல உனக்கு என்ன ஃபீல் இருந்தது? பட் நாங்க லீவ் போட்டு இதுக்குன்னு மைண்ட் செட் ஆகிட்டு அந்த ரைடுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே மைண்டில் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ நம்ம இன்னைக்கு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து போகிற வரைக்குமே எல்லாம் புது புது மக்களை பார்ப்போம். அங்கே போயிட்டு டெஸ்டினேஷன் போயிட்டேன்னா, இப்போ ஒரு சீனரி எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு சீனரி பார்த்தேன்னா நான் யாருமே பேச மாட்டேன். ரைடர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க, நான் உட்காந்தேன்னா 1 hour கூட அதே இடத்துல பார்த்துட்டே இருப்பேன், அவ்வளோ பிடிக்கும். அது ஒரு நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், நீ எங்கன்னா போகிற, இப்போ கொடைக்கானல் போகிற, இல்லை ஊட்டி போகிற, மூணார் போகிற, சூரியனில் எங்கன்னா போ, ஒரு இடத்துல உட்காந்துரு, அந்த சீனரியை பார்த்துறேன், ஒவ்வொன்றும் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமில் இருக்கும்போது ஒரு பறவை பறக்கும், அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு மரத்தை பார்ப்பேன், அது சொல்ல முடியாது, ரொம்ப சந்தோஷமான இருக்கும். எக்ஸ்ப்ளோரிங் தான் விஷயம். ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த ஒரு இடத்துல போனாட்டி இதை போயிட்டோம்ப்பா, முன்னாடி வேற ரூட்டு இங்கெல்லாம் போகலாம், அது எங்கே போகிறதுலாம் தெரியாது, அது குழியா பள்ளமா என்ன கூட தெரியாது. பட் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணுவோம், பார்ப்போம், ரிட்டர்ன் வருவோம், இதுதான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைடர்மேனியா, மோட்டோவர்ஸ், ஆல்மோஸ்ட் இது நான் 7வது வருஷம். ஒரே இடம், ஒரே ரூட், ஆனால் மக்கள் வேற 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 வேற. புரியுது. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு அப்கிரேட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் ரைட் போகும்போது எனக்கு நார்மல் ஒரு லெதர் ஜாக்கெட் தான். அதுக்கப்புறம் நான் எனக்கு அதை பற்றி தெரிய 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 நம்மளோட சேஃப்டி அறிய
நம்ம ரைடிங் கேர்ஸ்க்கு நம்ம நிறைய மூவ் ஆகிட்டோம். இப்போ உங்கள் ரைடிங் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்ஸ், அது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. ஓகே. ராயல் என்ஃபீல்ட் பைக் இருக்கணும், ரைடிங்கான ஒரு பேஷன் இருக்கணும், அதை லவ் பண்ணணும். நான் சும்மா வரேன் போகிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி நல்லா ஓட்டுவேன், நான் ரேசர், அது இதில் கிடையாது. ஓகே. நீங்கள் டிசிப்ளாக இருக்கணும், அதுதான் மெயின் விஷயம். நான் ரைடிங் பிடிக்காதவங்க நிறைய பேர் ஒதுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்க ரைட் போகிறாங்க, நைட்டை ஒதுக்குறாங்க, அவங்களாம் நம்ம ஏற்று பேசினா தான் விஷயம். போட்டுருணும், சிம்பிள். அந்த மைண்ட் தாட் இருக்கணும், சிம்பிள். அண்ட் கியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வராங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு வாட்டியே கியர்ஸ் வாங்கணும்னு இல்லை. 100% ஹெல்மெட் இருக்கணும், ஷூஸ் இருக்கணும், டெனிம் பேண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? பட் ப்ரொஃபஷனலாக போகும்போது லைக் உங்களோட பேஷனாக நல்லா ப்ரொஃபஷனலாக போகும்போது ரைடிங் ஜாக்கெட் மஸ்ட்டு, ஒரு நல்ல ஹெல்மெட் மஸ்ட்டு. ஏன்னா ஹெல்மெட்டு தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது ஒரு சில நார்மல் ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஆடும், அது கழுத்து வலி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஹெல்மெட் வேணும், நல்ல ப்ரொடெக்ஷன் ஜாக்கெட் வேணும், ரைடிங் பேண்ட் வேணும், பூட்ஸ் வேணும், க்ளவுஸ், இது இருந்தாலே போதும். நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது கிளப்க்கு. ஸோ அடுத்தடுத்த ராயல் என்ஃபீல்ட் ரைட்ஸ் ஆகட்டும், நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற ரைட்ஸ் ஆகட்டும், அண்ட் கொலாபரேஷன் ரைட்ஸ் ஆகட்டும், குரூப்பில் போடுவோம். அந்த டைமில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஆழமாக கலந்துக்கலாம். சிம்பிள் அஸ் தட். ஓகே. அடுத்து நீங்கள் எப்போ லடாக் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த ரைட்டில் நானும் வந்து கலந்துக்கிறேன். ஏன்னா லடாக் ஒரு ட்ரீமாகவே இருக்குது, ஆனால் ஒரு பயமும் இருக்குது. யாரோட போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் கேட்டுட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, நிறையா பசங்க வந்து சென்னையிலேருந்து வெளியூர்லேருந்து வந்து தங்கி போகிற பசங்களுக்கு, சின்ன சின்ன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லடாக் ட்ரிப்புன்றது 100% எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்களே ஒரு பிளான் போட்டு ட்ராப் ஆகிடுச்சு. பட் இப்போ வந்து நிறைய பேர் நீ சொன்ன மாதிரி எல்லோரும் நிறைய ஆசைப்பட்றாங்க. யார்கிட்ட போகணும்னு தெரிலன்னு இல்லை, நிறைய ட்ரஸ்ட் டூர் ஆர்கனைசர்ஸாக இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு டீம், நான் நெக்ஸ்ட் இயர் போகிறோம், நெக்ஸ்ட் இயர் 5th month பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகே. நிறைய ஐடியாஸ் வாங்கிட்டு இருக்கோம், நிறைய போனவங்க ஐடியாஸ் வாங்கி கரெக்டாக போகணுன்னால 5th month பிளான் பண்ணியிருக்கோம். பட் மேக்ஸிமம் 15 பேர் தான் நம்மளால் போக முடியும். புரியுது. 15 பேருக்கு மேலே போச்சுன்னா நான் அவங்கள பார்த்துக்க முடியாது. புரியுது. டைம் எக்ஸஸ் ஆகும். எல்லாரையும் நான் என்னோடய ஐடியாக்குள்ளே எல்லோரும் வர வைக்க முடியாது. இது ஒன்று இருக்குது விஷயம். பட் நிறைய ஆர்கனைசேஷன் வந்துச்சு இப்போது. நிறைய ஒரு டூரிங் கம்பெனி, நல்ல ட்ரஸ்ட் ஒர்த்தியான டூரிங் கம்பெனி நிறைய வந்துருச்சு. அங்கெல்லாம் நிறைய பேர் போகலாம். நம்ம வந்து 5th month போகிறோம், லிமிடெட் ஸ்லாட் தான், ஒரு 15 members ஆல்ரெடி போட்ட பிளான் தான், அவங்க கூட போகிறோம். நீ வர சொல்லியிருக்க, கண்டிப்பாக வா. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டிப்பாக ட்ரிப் இருக்குது, நம்ம போகலாம். ஒரு லூப் லைக் ஒரு A to Z அது போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது, பார்க்கலாம். ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்ப்பீங்க? மேஜராக என்ன விஷயம் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? மெயின் திங் வண்டியோட கண்டிஷன். ஓகே. பேப்பர் ஒர்க்ஸ். ஓகே. ஒரு வண்டி நம்ம ரைடு போகிறோன்னா அது யாராலும் சரி, நல்லா பண்ணுறது மைலேஜ் நல்லா இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் கண்டிஷன். வண்டியோட செயின்ஸ் பேக்கெட்லேருந்து, பிரேக்லேருந்து, இன்ஜின் ஆயில்லேருந்து, கண்டிஷன்லேருந்து, ஆக்சிலேட்டர் ஒயரு, கிளச் ஒயரு, எல்லாமே நம்ம ஒரு வாட்டி ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கணும். ஸோ ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம், ஒரு நல்ல டெரெயின்லாம் போகிறோன்னா 100% 2 கிளச் ஒயர் இருக்கணும். ஸோ ஒன்று இருந்தாலுமே, ஒன்று அறந்துட்டாலுமே ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி. பிரேக் பேடோ பிரேக் ஷூவும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படி போகிறோம், நம்ம பிரேக்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல். அண்டு பைக் வந்து எவ்வளோ லைட்டாக இருக்கோ அவ்வளோ மைலேஜ் நல்லா தரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள், இன்ஜின் ஆயில் கரெக்டாக வச்சுருக்கணும், செயின் லூப் அப்பப்போ பண்ணணும், ஏர் ப்ரெஷர் கரெக்டாக செக் பண்ணிக்கணும், அண்ட் கீர் ஷிஃப்டிங் ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். ஒரு சில பேரில் பார்த்தீங்கன்னா கீர் ரொம்ப ரேவ் பண்ணி RPM ஏற்றி போடுவாங்க, அது போடக்கூடாது. நார்மலாக வச்சாலே போதும். நிறைய பேர் டயரை ஏர் ப்ரெஷர் ரொம்ப ஈஸியாக விட்டுருவாங்க. பட் அதுதான் வண்டிக்கு மெயின் ரீசனே. ஏர் ப்ரெஷர் எவ்வளோ கரெக்டாக இருக்கோ வண்டி லைட் ஆகும். லைட் ஆனால் மெயின்டெனன்ஸ் கம்மியாகும், தேய்மானம் கம்மியாகும், நல்லா மைலேஜ் தரும், நீயும் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏர் ப்ரெஷர் வைக்கலையோ இல்லை செயின் லூப் டைட்டாக இருக்கோ, நீ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுவே, அந்த பெயின் எல்லாமே பரவும். இந்த 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 ப்ரெகாஷன்ஸ் வண்டியில் பார்த்தாலே போதும், நீ என்ஜாய் பண்ணி வண்டி ஓடலாம். மைலேஜ் நல்லா கிடைக்கும், நல்லா பிரேக்கிங் எஃபிஷியன்ட் கிடைக்கும், தேய்மானம் கம்மியாகும். ஸோ இதுக்கு மேலே என்ன தேவை? சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது, ஈஸி. அண்ட் இன்னொரு விஷயம், செயின் லூப் பண்ணும்போது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வண்டியை கீரை போட்டு செயின் க்ளீன் பண்ணுறது, துணி வச்சு க்ளீன் பண்ணுறது இருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த ஒரு யூடியூபர் நான் பிஃபோர் ஷூஸ்ன்ட்டு அவங்க கையை இழந்தாங்க.
அவங்க விரல இறந்தாங்க. எதால்? இது செயின் ஸ்பாக்கெட்டு செயின். அவர் யூடியூப் போட்டிருப்பார், இது யூடியூப் வீடியோ போட்டிருப்பார் இதுமாதிரி பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். வண்டி லைட்டாக இருக்கும், நல்லா மைலேஜ் வரும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பீப்புளுக்கு ஒரு பேசிக்காக ஒரு டெய்லியும் ஆஃபீஸ் ரைட் போகிறவங்க ஆகட்டும், அவங்களும் ரைடர் தானே. ஆமாம். டெய்லியும் ஆஃபீஸ் போகிறாங்க ஆகட்டும், ஒரு வாட்டர் கேன் ஒரு எக்ஸலில் கூப்பிட்டு வராங்க ஆகட்டும், ஆமாம், இவங்களுக்கெல்லாம் ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூர்டாக நீங்கள் ஒரு பைக்கை ட்ரைவ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பைக்குனா பைக் தான், மோட்டார் சைக்கிள் தான். அவங்களோட தேவைக்கேற்ற ஹைசிசி வாங்குவாங்க, லோசிசி வாங்குவாங்க, எல்லாம் ப்ரொஃபஷன் தான். ஹெல்மெட் மஸ்ட்டு. ஓகே. ஹெல்மெட் போடாமல் கண்டிப்பாக எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா ஹெல்மெட் போடாதனால என் 2 ஃப்ரெண்ட்ஸ் இறந்துருக்குறோம். ஸோ அவன் ஹெல்மெட் போட்டு தான் உயிரோடு இருந்திருப்பான், இன்னொரு ஃப்ரெண்டு ஹெல்மெட் போட்டு தான் இன்னொரு உயிரோடு இருந்திருப்பான், 2 பேரும் இல்லை. ஸோ நீங்கள் கடைக்கு போகிறீங்களோ, சின்ன வண்டி ஓட்டுறீங்களோ, பெரிய வண்டி ஓட்டுறீங்களோ, எதை வேணால் ஓட்டுங்க, பார்த்து டிசிப்ளினாக ஓட்டுங்க. ரோடை நீங்கள் மதிக்கணும், டிசிப்ளினாக வண்டியை மதிக்கணும், எல்லாத்தையும் டிசிப்ளினாக ஓட்டுங்க. அது நீங்கள் டிசிப்ளினை கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகாது. எப்போது உங்களை நீங்கள் மறந்து டிசிப்ளின் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்மெட் போடணும், பார்த்து கவனமாக ஓட்டணும். இது மட்டுமே போதும். நான் சொல்கிறது அதுதான், டிசிப்ளின் தான் விஷயம். டிசிப்ளின் வந்துட்டாலே உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். கண்ட்ரோல் வந்ததுன்னா ஆக்சிடெண்ட் ஆகாது. சிம்பிள் அஸ் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் இந்த 1.5 மணி நேரம் வந்து இப்படி ஒரு டாபிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்காக சொல்லி புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு கனவு, பைக் ஓட்டுறது, பைக் வாங்குறது. அந்த நிறைய கோல்ஸில் இந்த கோலும் எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச கோல்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுறாங்க, உனக்கு என்னடா சுற்றிட்டே இருக்க, ஆனால் கஷ்டமும் இருக்குது. புரியுது. நான் அதான் எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு தானே தெரியும் இருக்கிறப்போ. என் உடம்பு, எக்கனாமிக்கா, வீட்டில் அவங்கள நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. பட் ஐம் ஹாப்பி. எனிவே நைஸ் டு மீட் யூ. கண்டிப்பாக நம்ம இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இது நல்லா வளரும் போகிறதுக்கு. பெஸ்ட் ஆஃப் லக் யுவர் ஃபியூச்சர். கண்டிப்பாக இதுக்கு மேலே நிறைய பேர் நிறையா சப்போர்ட் கண்டிப்பாக சொல்லுங்க. கண்டிப்பாக ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இது நான் சும்மா நினச்சேன், இது சும்மா இல்லை, செட்டப்பு பயங்கர செட்டப்பாக இருக்குது, நிறைய கஷ்டம். இல்லை அப்படி இல்லை, எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு முன்ன பின்ன அனுபவம்லாம் இல்லைல்ல. நான் எவ்வளோ எது பழக்கம்னா பைக்கு தான். அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, நான் வந்து ரேண்டம்லி ஜஸ்ட் இல்லை உங்கள் ஷோரூம் நம்பர் கேட்டேன், நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் வண்டி எடுத்து எங்கவோ வேற ஒரு ஷோரூமில் எனக்கு அமைஞ்சிச்சு. எனக்கு அந்த டைமில் லோன் ப்ராசஸ் இல்லை. நீங்கள் அந்த ஒரு ஈகோலாம் இல்லாமல் டே எடுத்துட்டியாடா சூப்பரா தம்பி அப்படின்னு சொன்னீங்க. வண்டி அவ்வளோதான். நான் வண்டி எடுக்க போனப்போ 2 ஃபீல் தான். ஓப்பனாக சொல்லணும்னா யாருமே கிடையாது நம்மளுக்கு. ஓகேவா, தனியாக தான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் நான் போயிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு நேராக அடுத்த ஷோரூம் எங்கே வந்து நிற்கிதுன்னா இங்கே வந்து நிற்கிது. நம்மளை பார்க்குறதுக்கு நான் நல்லா ஞாபகம் இருக்குது. ரஷ்ஷாக போயிட்டுருக்கேன், நான் வண்டி எடுத்துட்டேன். நான் வந்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு டே சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னோட லைஃப்பில் நடந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அடி, சரியான அடி. அதுக்கப்புறம் வந்து இப்போ திரும்பியும் நான் வந்து இல்லை நம்ம நம்மளுக்கு இதை பார்க்குறேன். அது ஒரு சந்தோஷம். தம்பி ஃபர்ஸ்ட் வரும்போது கோப்ரோ தான் இல்லை, அங்கே இருக்கிற தான். இப்போ இந்த மாதிரி செட்டப் இருக்கிறது பெரிய க்ரோத், நல்ல க்ரோத், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து இதோட முடியாமல் இந்த பைக்ஸையும் ரைட்ஸையும் பற்றி இருக்கும். நம்ம எப்போவுமே பேசுவோம், நிறைய பேசுவோம், நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் வேற ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம்.